ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மூச்சு காற்று எவ்வளவு அவசியமோ அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பரிசுத்த வேதாகமம் மிக அவசியமான ஒன்று, இன்றியமையாத ஒன்று. இதில் முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும்போது ஒரு சாதாரண புஸ்தகத்தை போல வாசித்து விட்டு போய்விட முடியாது. ஏன்னு கேட்டால், சாதாரண புஸ்தகங்களில் வாசிக்கும்போது சாதாரண அர்த்தங்கள் இருப்பது போல பரிசுத்த வேதாகமத்தில் சாதாரண அர்த்தங்களும் இருக்கிறது. அதே சமயத்தில் எவராலும், அதாவது இந்த உலகத்தில் மிகவும் கற்றறிந்த ஒரு மனிதனாலும் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரகசியங்களும் மறைபொருள்களும் பரிசுத்த வேதாகம வசனங்களில் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவராக நீங்களும் நானும் இந்த சாதாரண அர்த்தத்தையும் மறைவாக இருக்கிற உருவக அர்த்தங்களையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ரெண்டையும் அறிந்து கொண்டால் மட்டும்தான் பரிசுத்த வேதாகமம் எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டது, எந்த நோக்கத்திலே ஒவ்வொரு வசனமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொண்டால்தான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொண்டால்தான் தேவன் நமக்காக நியமித்திருக்கிற சரியான பாதையில் சரியாக போக முடியும். இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும்போது அந்த வசனங்களில் காணப்படுகிற அர்த்தங்களை அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். தேவன் தம்முடைய கிருபையினாலே இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமாக பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களினுடைய அர்த்தங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும்போது அதில் பொதுவாக 2 வகையான அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று நேரடி அர்த்தம், இன்னொன்று மறைமுகமான அர்த்தம். அந்த மறைமுகமான அர்த்தத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உருவக அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடி அர்த்தம் என்பது சாதாரண அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மறைமுக அர்த்தம் என்பது உருவக அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி 2 விதமான அர்த்தங்கள் பரிசுத்த வேத வசனங்களுக்கு உண்டு. ஒரு வசனத்தினுடைய சாதாரண அர்த்தத்தை மிக எளிதாக ஒரு மனிதனால் கண்டுகொள்ள முடியும். அதற்கு உதாரணமாக ஆதியாகமம் 1:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். புது மொழிபெயர்ப்பில் வாசிக்கும் போது தொடக்கத்திலே தேவன் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார் அப்படின்னு சொல்லி வரும். இந்த காரியத்தை எந்த ஒரு மனிதனும் மிக எளிதாக விளங்கி கொள்ள முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நேரடி அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் தான் வானங்களையும் பூமியையும் படைத்தார் அப்படின்னு ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் மறைமுகமான அர்த்தம் எதுவுமே கிடையாது. அதே போல் புதிய ஏற்பாட்டில் இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசிக்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசரு என்கிற தம்முடைய சிநேகிதனுடைய மறைவின் நிமித்தமாக அந்த குடும்பத்தாருடைய துக்கத்தில் பங்கெடுக்கிறார். அப்பொழுது அவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக கண்ணீர் விடுகிறார். இதில் மறைமுகமான அர்த்தம் அல்லது உருவக அர்த்தம் என்று ஒன்றும் கிடையாது. மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கண்ணீருக்கு ஆவிக்குரிய அர்த்தங்களை இதில் கற்பித்தால் தேவையற்ற குழப்பமான பொருள்கள் அர்த்தங்கள் இதில் உண்டாகும். ஆகவே முதலாவது நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிக்கும்போது அதில் சாதாரண அர்த்தம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். சாதாரண அர்த்தத்தை தாண்டி வேறு சில காரியங்கள் உருவகமாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் அல்லது வேறு சில வார்த்தைகள் உருவகமாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் அங்கே கன்ஜக்ஷன் வேர்டு, இணைப்பு சொற்கள் என்று சொல்லப்படுகிற போல அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். அந்த போல அப்படிங்கிற வார்த்தை வருகிறது அப்படின்னாலே அங்கே மறைவான ஒரு அர்த்தம் இருக்கிறது அல்லது உருவக வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற நேரடி அர்த்தத்தை தாண்டி வேறு சில அர்த்தங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதற்கான எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்த்துருவோம். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அதில் முதல்ல நேரடி அர்த்தத்தை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, வேதத்திலுள்ள வார்த்தையின் அர்த்தத்தை அறிந்து கொண்ட பிறகு, அதாவது நேரடி அர்த்தத்தை அறிந்து கொண்ட பிறகு எந்தெந்த வார்த்தைகள் உருவக அர்த்தத்தோடு உபயோகிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை குறித்து கொள்ள வேண்டும். உதாரணத்தை நம்ம பார்ப்போமா? யோவான் 3:3 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு என்கிற மனிதன்கிட்ட சொல்லும்போது, நிக்கோதேமு என்ன செய்கிறார் தெரியுங்களா? இந்த குறிப்பிட்ட வசனத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி அந்த மறுபடி பிறத்தல் என்கிற அந்த வார்த்தைகளுக்கு நேரடி அர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறார். இப்போ நேரடி அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளும் போது நிக்கோதேமுடைய வாயிலிருந்து புறப்படுகிற கேள்வி பாருங்க. ஒருவன் முதிர் வயதாக இருக்கையில் மறுபடியும் தன்னுடைய தாயின் கர்ப்பத்துக்குள் பிரவேசித்து மீண்டும் பிறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற ஒரு காரியத்தை மறுபடியும் பிறத்தல் என்கிற ஒரு காரியத்துக்கு உருவகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்கே எல்லா வசனங்களுக்குமே சாதாரண அர்த்தத்தை எடுத்துக்கொண்டோம்னா அங்கே மிகப்பெரிய இழப்பு காணப்படும். இப்போ நிக்கோதேமு சாதாரண அர்த்தத்திலேயே அதை எடுத்துக்கிட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை குறித்து நிக்கோதேமுவுக்கு புரியாமல் போயிருந்திருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்பாக அதை விளக்கி காண்பிக்கிறத பார்க்க முடியும். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் மறுபடியும் பிறக்க வேண்டும், அதாவது புதிதான சிருஷ்டியாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. மறுபடியும் பிறத்தல் என்கிற அனுபவம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவ வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ முடியாது.
அதே போல் யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவ தண்ணீர் அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீ கிட்ட சொல்லுகிறத பார்க்க முடியும். அந்த சமாரிய ஸ்திரீ அந்த ஜீவ தண்ணீர் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா சாதாரண அர்த்தத்தில் எடுத்துக்கிறாங்க. சாதாரண அர்த்தத்தில் எடுக்கும்போது இந்த சமாரிய ஸ்திரீ பேசின காரியத்தை பாருங்கள். ஆண்டவரே, அந்த தண்ணீர் எங்கே கிடைக்கும், அதை மொண்டு கொள்ளும்படி நான் எங்கே செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இவங்க இப்போ யாக்கோபின் கிணற்றில் தண்ணீர் எடுக்க வந்திருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை பற்றி பேசுகிறார். அப்போ இந்த ஸ்திரீ என்ன நினச்சிக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேற ஏதோ கிணறு வச்சிருக்கிறாரு போல, அதில் ஊறுகிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாதுன்னு அவர் சொல்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண அர்த்தத்தில் எடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீர் என்கிற வார்த்தையின் மூலமாக எதை விளக்க விரும்புகிறார் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிற ரட்சிப்பு தேவை. அவரே அந்த மனிதனுக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் இவைகளோடு கூட ஒரு மனிதன் இணைந்து வாழ்வான் என்றால் அது ஜீவ தண்ணீரை அடைந்தது போல தாகம் உண்டாகாமல் இருக்கும். இவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் என்கிற ரகசியங்களை, மறைபொருள்களை ஒரு மனிதன் அறிந்து கொள்வான். அவனுடைய தேடலின் முடிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவனுடைய தாகத்தின் முடிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை விளக்குவதற்காக ஜீவ தண்ணீர் என்கிற ஒரு பதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமாக இருக்கிறார் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இதற்கான அர்த்தத்தை எப்படியெல்லாம் விளங்கிக் கொள்ளலாம் அப்படின்னா, தேவன் சூரியனை போல இருக்கிறார் அப்படின்னு சிலர் விளங்கிக்குவாங்க. ஆனால் தேவன் சூரியன் அல்ல. அதே போல சூரியனும் தேவன் அல்ல, ஆனால் தேவன் சூரியனை போல இருக்கிறார். ஏன் இந்த உருவக வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? ஒரு சாதாரண மனிதனும் கூட சர்வ வல்லமையுள்ள தேவனை விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சாதாரண மனிதனும் விளங்கிக் கொள்ளும்படி அவன் அறிந்திருக்கிற எளிமையான காரியங்களை, வார்த்தைகளை கொண்டு தேவன் தம்மை குறித்த விளக்கத்தை பரிசுத்த வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம அதை எப்படி விளங்கிக்கணும்? தேவன் சூரியன் அல்ல, சூரியனும் தேவன் அல்ல, ஆனால் தேவன் சூரியனை போல பிரகாசிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு எளிய மனிதனும் கூட புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மனித சரீரமானது பூமிக்குரிய கூடாரமாகிய வீட்டுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா, அவர் கூடாரம் செய்கிற தொழில் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ அந்த கூடாரத்தை செய்யும் போதே அவர் என்ன யோசிச்சுட்டு இருந்திருப்பார் அப்படின்னா, நானும் இந்த சரீரத்தில் வாழும்போது இந்த கூடாரத்தை போல தற்காலிகமாக தான் இருக்கிறேன். ஒரு நாள் இந்த கூடாரம் காலியாவது போல இந்த சரீரமாகிய கூடாரத்தை விட்டு நான் வெளியே சென்று தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது அவருக்கு விளங்குது. ஆகவே தம்முடைய அனுபவத்தின் அடிப்படையிலேயும் ஆவியானவருடைய ஏவுதலின்படியேயும் இவர் எப்படி எழுதுகிறார்னா, மனித சரீரம் என்பது ஒரு தற்காலிகமான கூடாரம் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அப்போ அங்கே குறிப்பிடப்படுகிற அந்த கூடாரம் அப்படிங்கிற வார்த்தை தற்காலிகமாக அமைக்கப்படுகிற கூடாரங்களை குறிக்கிற காரியமாக அல்ல, மனிதனுடைய தற்காலிகமான வாழ்வை, இந்த தற்காலிகமாக அழிந்து போகக்கூடிய இந்த சரீரத்தை குறிப்பிடுகிற வார்த்தையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் அநேக உருவக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாக அவைகளை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா ஆச்சரியங்கள் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார், ஜீவ அப்பமாக, வாசலாக, மேய்ப்பனாக. யோவான் எழுதின நற்செய்தியின் உள்ள அநேக முறை சொல்லியிருக்கிறத பார்க்க முடியும். யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் குறிப்பிடுகிறது ஆட்டுக்குட்டியே அல்ல, ஆட்டுக்குட்டி என்கிற உருவக வார்த்தையின் மூலமாக இந்த மொத்த உலகத்துக்குமான பாவத்துக்கும் கல்வாரி சிலுவையில் மரிக்கப் போகிற தேவாட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று விளக்குவதற்காக அந்த ஆட்டுக்குட்டி என்கிற பதத்தை பயன்படுத்துகிறார். அப்போ பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை வாசிக்கும் போது அது சாதாரண அர்த்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, உருவக அர்த்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்க வேண்டியது அவசியம். சாதாரண அர்த்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்தின் மூலமாக வருகிற அர்த்தங்கள் வெகு சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு புரிஞ்சிடும். ஆனால் உருவக அர்த்தத்தில் சில பொருள்கள், சூரியன், சந்திரன், இது போல புறாக்கண்கள், இப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் போது அதற்கு பின்னால் ஒரு மாபெரும் ரகசியமான மறைபொருள் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை குறித்த காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அதற்கு பின்பாக வைத்திருக்கிற விளக்கங்களை நமக்கு கொடுப்பார். இப்படி இவைகளை அறிந்து கொள்ளும் போது தான் பரிசுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு அதிகாரமும், ஒவ்வொரு புத்தகமும், மொத்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு விளங்கும். அப்படி அதன் முழு அர்த்தமும் நமக்கு தெரிய வரும்போது நாம் இன்னும் ஆண்டவராகிய தேவனோடு கூட நெருங்கி இருப்போம், இணைந்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, பரிசுத்த வேதாகமத்தின் ரகசியங்களையும் மறைபொருள்களையும் அறிந்து கொள்வது ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வரம் என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த முதன்மையான வரமாகிய பரிசுத்த வேதத்தின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும்.
அந்த சரியான அர்த்தத்தை சத்தியத்தின்படியே மற்றவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். இதுதான் நாம் இந்த உலகத்தில் செய்கிற மிகப்பெரிய ஒரு ஊழியமாக இருக்கிறது. ஆகவே கவனமாக பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்போம், தியானிப்போம், நேரடி அர்த்தங்களையும் மறைவான அர்த்தங்களையும் கண்டுகொள்வோம். அதன் மூலமாக தேவனிடத்திலே நாம் கிட்டி சேருவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.